கிறிஸ்தவன் அதுதான். இயேசுனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நம்புகிறோம். ஆனால் இது உண்மையிலே நடந்த மாதிரி வாழ்கிறோமான்றது தான் கேள்வி. உண்மையிலே நடந்த மாதிரி வாழ்கிறோன்னா நாளைக்கு வேலைக்கு போகிற விதமே வேற மாதிரி இருக்கும். இயேசு என்னோட இருக்கிறார், எல்லாத்தையுமே நன்மையை திருப்புவார். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒருவேளை சில பாடுகள், சில கஷ்டங்கள், எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கு. எல்லாத்தையுமே அவர் நன்மையாக திருப்புவார். எதுவும் வீணா போகாது. என் வாழ்க்கையில் எதுவுமே வீணா போகாது. அவர் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு சூப்பர்வைஸ் பண்றார் தேவன். எதுவுமே அவர் கைவிட்டு போல. என் கைவிட்டு போயிருக்கலாம், அவர் கைவிட்டு போல. என்ன அவ்வளோ உயிரா நேசிக்கிறார். இப்படின்ற உணர்வோட வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? குடும்பத்தை நடத்தினா எப்படி இருக்கும்? பிரச்சனைகளை சந்தித்தா எப்படி இருக்கும்? பிரச்சனை உணரும்போது அவருடைய நாமத்தை தைரியமா உச்சரிக்கணும். இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லணும். ஏன்னா அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். அவருடைய நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமம். மரணத்தையே தோக்கடிச்சு அவர் எழும்பிட்டாருன்னா அப்புறம் எல்லாத்தையுமே நன்மையாய்